இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் ஆக்சுவலி சப்பாத்தி இல்லை, அதுக்கு சைட் டிஷ் என்ன செய்கிறதுன்னு யோசிச்சு தான் கடுப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான நம்ம சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈஸி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். பீர்க்கங்காய் நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி கடாயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுலேருந்து தண்ணி வரும். ஸோ அதெல்லாம் வந்து சுண்டி வரணும். அதுக்குள்ளே இன்னொரு கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், கொஞ்சம் கறிவேப்பிலை எல்லாமே பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் இருந்தால் 2 வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள் தண்ணி விட்டு வருது. இப்போ பீர்க்கங்காயிலேருந்து தண்ணி எல்லாம் சுண்டதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். உடனே ஒரு ரிச்சுவல் கம்ப்ளீட் பண்ணிடணும். உப்பு சேர்க்கிறது அதை சேர்த்துட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதில் சில்லி பவுடர், மல்லி பவுடர், மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து வதக்கிக்கலாம். இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போது வதங்கினா பீர்க்கங்காவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் லைட்டாக கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம் சப்பாத்திக்காக. உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுறது தான் பண்ணிவிட்டு ஹீரோ ஆஃப் த ரெசிபி வேர்க்கடலை பவுடர் தான். ஸோ வறுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சோன்னா டேஸ்டியான பீர்க்கங்காய் சைட் டிஷ் ரெடி ஆகிடும் சப்பாத்திக்கு. இன்னும் 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப வந்து ஹெல்தியும் கூட. ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா இந்த ஸ்விஸ் ரோல் இருக்கும் இல்லையா, கேக்கு, அது ரொம்ப நல்லா நான் செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. ப்ளஸ் அந்த ட்ரே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். தின்னாக வந்து ஷீட் மாதிரி பேக் பண்ணணும். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணிட்டேன்னா நம்ம அந்த அவன் கூடவே வரும் பாருங்கள் சிக்கன்லாம் பேக் பண்ணுறதுக்காக, அந்த ட்ரேலேயே பேக் பண்ணிட்டேன். அப்போ கூட கொஞ்சம் திக்காக தான் இருந்துச்சு. 2 லேயராக கட் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போது இதுமாரி ரோல் பண்ணி வச்சுட்டேன். இல்லைனா கிராக் விழுந்துடும். இப்போ ரெடி பண்ண சாக்லேட் க்ரீம் மிக்ஸை வந்து இது மேலே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஈவனாக. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் செய்கிறேன். இந்த அளவுக்கு சூப்பராக வரும்னு நினச்சி கூட பார்க்கல. கட் பண்ண சொல்ல அந்த க்ரீம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி அந்த லுக்கு அவ்வளோவா வந்து கடையில் இருக்கிற மாதிரி இல்லைனாலும் டேஸ்ட்டு சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு. என் பசங்க வந்து கடையில் சாப்பிட்றதோடு இதுதான்மா சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு உடனே ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி நான் கண்டிப்பாக ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன் ப்ராப்பராக வீடியோ எடுத்து. ஸோ இன்னொரு லேயர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இல்லையா, ஸோ அது வந்து பேஸ்ட்ரி கேக் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். மோஸ்ட்லி இந்த ராகி மாவில் தான் ஏதாவது செஞ்சு கொடுப்பேன். பட் ஒன்ஸ் இன் அ வைல் மைதாவும் ஓகே தான்.